Hi friends, I hope you are doing well, right? Yes. Today let's see compound word. Word is compound word. Yes, compound word is of three types. That is closed form, hyphenated form, open form. Closed form is example football. The word is closed together. ரெண்டு விஷயம் ஒண்ணா join பண்ணாதான் we call it as compound word. ரெண்டு word ஒண்ணா சேர்த்தா that is called as compound. Compoundனா ரெண்டு விஷயத்தை ஒண்ணா join பண்றது. Yes. வேர்ட்ஸ்லயே அந்த மாதிரி ஃபுட்பால். எஸ். ஹைஃபனேட்டட் ஃபார்ம் அப்படின்னா அதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு ஹைஃபன் இருக்கும். 1 year old, mother in law. ஸோ இந்த மாதிரி எழுதும் போது ஒரு ஹைஃபன் போடுவோம் நடுவில் இருக்குங்களா. எஸ், இதுக்கு பேர் தான் ஹைஃபனேட்டட் ஃபார்ம். அண்ட் நெக்ஸ்ட் ஓப்பன் ஃபார்ம் என்னும்போது ரெண்டு முக்கியமான பர்சன்ஸை நம்ம சொல்லும்போது ரொம்ப விஷயமானது, அதாவது அட்டார்னி ஜெனரல் ரெண்டு பேருமே இருப்பாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்னன்னா இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் ஒரு கேப். அட்டார்னி ஜெனரல் பிரிச்சு எழுதுவோம், பட் இட்ஸ் காம்பவுண்ட் வேர்ட், தட் இஸ் அட்டார்னி ஜெனரல் அப்படிதான் சொல்லுவோம். சொல்லும்போது ஒன்றை சேர்த்து சொல்லுவோம், பட் there will be a gap between these two, that is called as open form. Okay, yes. So இந்த compound wordsல நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. Yes, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ first we will see that noun plus noun. I think parts of speech class already I have taken you. அதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து கிட்டத்தட்ட 8 டைப்ஸ் இருக்கு. நவுன், வெர்ப், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரொனவுன். ஓகே, அந்த மாதிரி அந்த முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் 5. ஓகே, அந்த ரிமைனிங் நமக்கு இதில் வராது. அடுத்து ஒரு 3 இருக்கு, அது நமக்கு இதில் வராது. பட் இந்த ஃபர்ஸ்ட் 5 இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மோஸ்ட்லி நமக்கு எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிறது தான் இங்கே வரும். எஸ், இப்போ இங்கே என்ன நமக்கு தேவைன்னா நவுன் ப்ளஸ் நவுன். நவுன் என்ன ஒரு நேமிங் வேர்டு. ஓகே, இது ஒரு பொருள். அந்த ரெண்டு நவுன் ஒன்றா சேர்ந்த இப்போ இங்கே ரெண்டு நவுன் இருக்கு. நோட் ஒரு நவுன், புக் ஒரு நவுன். நோட், புக். ஓகே, ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் நவுன் ப்ளஸ் நவுன். உங்களோட கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா வேர்டை கொடுத்துட்டு இது என்ன ஃபார்ம்னு கேட்பாங்க. நவுன் ப்ளஸ் நவுனா, நவுன் ப்ளஸ் வெர்பா, நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவா, நவுன் ப்ளஸ் ஜெரண்டா, நவுன் ப்ளஸ் ப்ரிப்போசிஷனா, இந்த மாதிரி உங்களை கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்து நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவா, அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, எஸ். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் வேர்டு ஐ ஹவ் given you நவுன் ப்ளஸ் நவுன் வந்து நோட், புக். ஓகே, நவுன் ப்ளஸ் வேர்ப். வேர்ப்னா என்ன, ஆக்ஷன் வேர்டு இருக்கும். எஸ், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வேர்பை. இப்போ இங்கே ஐ ஹவ் given you an example, hand, wash. Hand is a noun, wash is verb. ஸோ அதனால நவுன் ப்ளஸ் வேர்ப். நெக்ஸ்ட் நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா குவாலிஃபைஸ் a noun. நவுன் எப்படி இருக்குன்னு சொல்றது தான் we call it as adjective. ஸோ அப்போ நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். ஹோம், சிக். ஹோம் வந்து நவுன், sick வந்து adjective. How is the person? The person is sick. Yes, அதனால sick வந்து adjective. Noun plus gerund. Gerund அப்படின்னா என்னன்னா ing form of words noun யூஸ் பண்ணா we call it as gerund. Okay, yes. அப்ப noun plus gerund இங்க என்ன இருக்க போகுதுன்னா hand, noun, writing, ing form. இந்த ing form we call it as gerund. Okay, yes. Hand, writing. Noun plus gerund. Noun plus preposition. Preposition in, on, under, out, கம், பின்னாடி இருக்கிறது, முன்னாடி இருக்கிறது, இப்படிலாம் சொல்லுவோம்ல. ஒரு பொசிஷன் ஆஃப் த நவுன். நவுன் எங்கே இருக்குன்னு சொல்றதா we call it as preposition. ஸோ இப்போ இங்கே நவுன் வந்து டே, டே வந்து நவுனு, அவுட் வந்து ப்ரிப்போசிஷன். verb plus noun. verbன்றது ஆக்ஷன், ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ப்ளஸ் நவுன். பாப்கார்ன், இது 2012 கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாப்கார்ன், பாப் அப்படின்றது ஒரு ஆக்ஷன், அடி ஜம்ப் ஆகுது. கார்ன் வந்து நவுன். ஓகே, பாப் கார்ன். எஸ், verb plus noun. And next verb plus gerund. Verb under action word, gerund just now I told you ing form of noun. Yes, so verb plus gerund. Type verb, writing gerund ing form. So type writing. Verb plus adverb. Verb plus adverb. Action word adverb ன்றது என்னன்னா verb எங்க இருக்கு, எங்க action நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, அந்த மாதிரி சொல்ற words we call it as adverb. So drop, out. So drop வந்து verb, ouch வந்து adverb. Verb plus preposition. Again preposition, verb கூட. Put on. Gerund plus noun. So gerund இங்க நம்ம பார்த்தோம்ல noun plus gerund, handwriting. இப்போ இங்க gerund ஃப்ரண்ட்ல இருக்கு. gerund plus noun. Washing machine. நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வீட்ல இருக்கிற வாஷிங் மிஷின் என்ன ஃபார்ம் அப்படின்னா gerund noun. ஓகே, அதே மாதிரி இங்க noun plus gerundக்கு இன்னொரு ஈஸி வேர்ட்னா white washing. white வந்து கலர்ஸ் எல்லாமே நவுன்ல தான் வரும். ஸோ அதில் ஒயிட் வாஷிங் உங்களுக்கு நவுன் ப்ளஸ் ஜெரண்ட். அட்வர்ப் ப்ளஸ் நவுன்.
adverb as I told you verb உடைய விஷயங்கள் சொல்றது. So plus noun. So out patient. Out வந்து adverb, patient noun. Adverb plus verb. Adverb under verb go. So under go. Okay? Yes. So this is compound words. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 விஷயங்கள் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். noun என்ன, verb என்ன, adjective என்ன, preposition என்ன, gerund, அடுத்து adverbs. இது தெரிஞ்சா easily we can do this. Okay? Yes. I'll repeat again. Noun plus noun, notebook. Noun plus verb, hand wash. Noun plus adjective, homesick. Noun plus gerund, handwriting. Noun plus preposition, day out. Verb plus noun, popcorn. Verb plus gerund, typewriting. Verb plus adverb, drop out. Verb plus preposition, put on. Gerund plus noun, washing machine. Adverb plus noun, outpatient. Adverb plus verb, undergo. Okay? Yes. If you have any doubt, do comment in the section so that I can easily clear you. Okay? Thank you. Have a nice day.